மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி தொகுதி கொள்ளிடம் வலதுகரை சாலையை சீரமைக்க வேண்டியது குறித்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேஜின் மேல் உள்ள திருக்கணியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மு. பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை முழுமையாக படித்து பார்த்தேன். தஞ்சை மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அப்பகுதி முழுமைக்கும் புனரமைக்கும் திட்டம் ஒன்றும், கால்வாய்களில் தானியங்கி நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்த ஒரு மிகப்பெரிய தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆற்றுப்பகுதிக்கு முழுமைக்கும் ஒரு புனரமைக்கும் திட்டம் ஒன்றும், கால்வாய்களில் தானியங்கி நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த ஒரு விரிவான அறிக்கை திட்டம் செயல்படுத்த விரிவான இறுதி திட்ட அறிக்கை தயாரிக்க செக்கான் என்ற கம்பெனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் கொள்ளிடம் வலதுகரை சாலைக்கு மாற்றாக பனங்காட்டாங்குடியிலிருந்து புத்தூர் வரை ஒரு சாலை மாற்று சாலை இருப்பதாக மாண்புமிகு விவர அறிக்கையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சாலையை சுற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10 ஊராட்சிக்கும் மேற்பட்ட 40 கிராமங்களில் உள்ளிட்ட கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர், விவசாயிகள், தோட்டக்கலையை பயன்படுத்தி செல்லுகிற விவசாயிகள், அவர்கள் கொண்டு செல்கிற காய்கறிகள் எல்லாம் கொள்ளிடத்திற்கு வந்து சிதம்பரம் செல்ல வேண்டும், சீர்காழி செல்ல வேண்டும், மயிலாடுதுறை செல்ல வேண்டும். இதற்காக இந்த சாலை ஒன்று மட்டும்தான் இவர்களுக்கு குறைந்த தூரத்திலே உள்ள சாலை. அந்த சாலையை சீரமைத்து கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அமைச்சராக இருக்கிற பொழுது அவர்கள் 200 கோடி ரூபாயில் அந்த கரையை பலப்படுத்தி சாலை அமைத்து கொடுத்தார்கள். அந்த சாலை முழுமையாக மக்களுக்கு பயன்பாடு உடைய சாலை. எனவே அதை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கவனத்தை ஈர்த்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அணைக்கரை முதல் காற்றூர் வரையில் 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு வேளாண்மை திட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டு சாலை வரி அமைக்கப்பட்டது. ஆனால் மழையின் காரணமாக அவை பழுதுபட்டுவிட்டது. இப்போ தற்பொழுது 60 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதியதாக சாலை போடுவதற்கு சுமார் 70 கோடி ஆகும் என்று உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 கோடியில் அவருடைய தூரத்தில் 30 கிலோமீட்டர் தூரம்தான் மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதிக்குள் வருகிறது. அதனுடைய மதிப்பீடு 35 கோடி. ஆகையினால் மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கொள்ளிடம் ஆற்றுப்பகுதி முழுவதும் புனரமைக்கவும் மற்றும் கால்வாய்களில் தானியங்கி தண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்தவும் அரசு முடிவு செய்திருக்கிறது. அது எப்படி அமல்படுத்துவது என்பதற்காக ஒரு டிபிஆர் தயாரிப்பதற்காக 9.96 கோடி ரூபாய் ஒதுக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் டிபிஆர் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதைப் போல் அதுவரையில் நடவடிக்கை எடுக்கிற வரையில் கொள்ளிடம் கரை வந்து சாலை மாற்று சாலையாக பனங்காட்டாங்குடி முதல் புத்தூர் வரையுள்ள சாலையை பொதுமக்களும் பயன்படுத்துகிறார்கள். விரைவில் அந்த திட்டம் முடிவெடுக்கப்படும், டிபிஆர் கிடைத்தவுடன். மாண்புமிகு உறுப்பினர் மு. பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த சாலை பயன்படுத்துகிற மக்கள் அகரையலத்தூர், வடரங்கம், மாதிரவேலூர், சோதியக்குடி, கோபாலசமுத்திரம், ஆனைக்காரன் சத்திரம், மகேந்திரப்பள்ளி, காற்றூர் வரை செல்கிற அந்த ஊராட்சியினுடைய பகுதி மக்கள் அந்த சாலையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த சாலை குண்டும் குழியுமாக மக்கள் நடமாடவே முடியாத அளவிற்கு மோசமாக உள்ளது. எனவே அந்த சாலையை சமப்படுத்தி ஓரடுக்கு சாலையாக கூட போட்டு கொடுக்கலாம். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மூத்த அமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே அமைச்சராக இருந்தவர், நம்முடைய தளபதியார் அவர்களுடைய காலத்திலே அமைச்சராக இருப்பார், வருங்கால நம்முடைய இளம் தலைவர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய காலத்திலும் அமைச்சராக இருக்க போகிறவர் இந்த சாலையை முழுமையாக ஓரடுக்கு சாலையாக போட்டு கொடுக்க தங்களுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். எல்லாம் சரியா சொன்னீங்க.
அது ஒரு ஒரு இளமையான அமைச்சர் நீ சொல்லியிருக்கலாமே, மூத்த அமைச்சர் நீ சொன்னதுதான் தவறு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினரும் ரொம்ப பழைய ஆள், அவர் சவால் விட்டு ஒரு முறை ஜெயித்தவர் ஆகியனால அவர் சொல்வதில் நியாயம் இருக்கும் என நான் உணர்கிறேன். பன்னீர் அவர்கள் தவறாக சொல்லக்கூடியவர்கள. அந்த சாலை நீர்வளத்துறைக்கு சொந்தம் என்றால் நான் போடுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். அது எங்கள் சாலை இல்லை என்றால் மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய வேலு அவர்கள் அதற்கு கவனம் செலுத்தி போட்டு தருவார். இவ்வளவு நேரமா சாலை யாருக்கு நீ தெரியாம சொல்லியிருக்கலாம்.